ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KR2S சேனல். இப்போ வந்து ஒரு முக்கியமான டாபிக் பேசுகிறோம். அந்த டாபிக் என்னன்னா, most deserving person for title BB9 டைட்டில் கம்பேரிட்டிவ்லி 6 பேர் இருந்தாங்கல்ல. ஸோ 6 பேர், அதாவது கானா வினோட் அவரை வந்து அவரோட குட் விஷயம் எல்லாம் சொல்லிடுவோம். ஸோ கானா வினோட் தான் வந்து எல்லா மைண்ட்லயும் வந்து டைட்டில் வினராகவே இருந்துச்சு. ஸோ கானா வினோட் வந்து இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த சீசன்லயே வந்து நம்ம பார்த்த வரைக்கும் கானா வினோட்லாம் ஒன்றும் வந்து கடவுள் செயின்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி மத்தவங்களோட கம்பேர் பண்ணா அவர் வந்து மாச் பெட்டர். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். இந்த சீசன்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். சீசன்ல வந்து என்னன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு கிடைச்சிரும், இவர் வந்து பெஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லயே நமக்கு தோணும் இது மாதிரி. ஆனா இந்த வீக்ல வந்து இந்த சீசன்ல வந்து யார் என்னோட ஃபேவரட் இன்ன வரைக்கும் என்னால சொல்ல முடியல. யாரு டைட்டில் வின் ஆவான்னு கண்டிப்பா சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கே இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு யாரு என்னோட ஃபேவரட்னு. ஆனா இன்னைக்கு கானா வினோட் அந்த பணத்தை தூக்குனதும் வந்த கண்ணீர் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, மேபி அன்கான்சியஸ்லி ஃபேவரட்டா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. சரி, அதை பார்த்துருவோம். அப்புறம் வந்து அவரோட ஆனஸ்டி, அப்புறம் இஸ் ட்ரூ டு ஹிம்செல்ஃப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற முக்கியத்துவம், அந்த ரெஸ்பெக்ட், அப்புறம் அதெல்லாம் வந்து அவரோட பிளஸ். அப்புறம் அவரோட பிரில்லியன்ட் என்டர்டெய்னர் அண்ட் டேலண்டட். ஸ்பான்டேனியஸா உடனே கவுண்டர் கொடுக்கறது, அது வந்து நம்ம வந்து ஒரு சில சமயம் வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, பாடி ஷேமிங் ஈக்குவலா சொல்லுவோம் அப்படின்னா, நான் கவுண்டர் கொடுக்கறது கட்டாயம் உடனே கொடுத்துறாரு. இன்னொன்னு வந்து அந்த கானா பாட்டு உடனே வித்தின் ஃபியூ லிரிக்ஸ், எஸ், அதெல்லாம் அமேசிங் டேலண்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப டேலண்ட், அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதனால அதுதான் பாசிட்டிவ். ஓகே, சோ அவர் வந்து வேற யாரு வந்து டைட்டில் வின்னர் ஆனாலும் என் மைண்ட்ல வந்து டைட்டில் இல்லைன்னா என்ன, பட் யூ ஆல்ரெடி ஒன் மக்கள்ஸ் ஆர்ட். ஸோ அவர் தான் மக்கள் வின்னர் இந்த BB9ல அப்படின்ட்டு. ஸோ இவர் இப்போ வெளியாயிட்டாரு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு, படத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ மிஞ்சி இருக்கிறது இன்னும் 5 பேரு. ஸோ இந்த 5 பேத்துல ஹூ இஸ் த மோஸ்ட் டிசர்விங் டைட்டில் வின்னர் நீங்க யாரு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் கானா மோஸ்ட் டிசர்விங் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா, சபரி, அப்புறம் விக்ரம். இதுதான் அவங்களோட. ஓகே, அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. ஜஸ்டிபிகேஷன் எப்படி அப்படின்னா, என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் திவ்யா வந்து என்னன்னா, அவங்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்புறம் வந்து யாருமே பின்னாடி போய் பேச மாட்டாங்க, முதுகுல பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி போய் பேச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து உடனே டக்குன்னு கேட்டுறாங்க, ஏதாவது கேட்கறதா டேரக்டா கேட்டுறாங்க, பேசுறதுனாலும் பேசுறாங்க. அது வந்து என்னன்னா, அவங்களுக்கு கரெக்டா வேலையெல்லாம் எல்லாத்தையும் செய்யறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுறாங்க அங்க உட்காந்துட்டு. ஒரே ஒன்னு சில நெகட்டிவ்னா, சின்ன நெகட்டிவ்னா அவங்க வந்து அதை லிசன் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணுதான் உள்ள இருக்குல்ல. ரெண்டாவது சபரி வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி இருக்காரு, கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்காரு, கொஞ்சம் வந்து ஆனா வந்து யாருக்கும் ஹார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பண்றாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து அவர் கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் தான் இருக்கு. பட் ஆனா அவரும் வந்து கொஞ்சம் ஹானஸ்டா தான் இருக்காரு பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆனா சப்டலா இருக்காரு, நியாயமா கரெக்டா செய்ய மாட்டேங்கிறாரு. ஒரு சில மேடம் ஒரு டிராபேக் என்னன்னா, யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு வாதாட வராது, நியாயம் அப்படின்னு பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணு. மூணாவது வந்து விக்ரம் வந்து நிறைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல. பட் ஆனா அந்த ஷோவுக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட் வேணும், அந்தந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஸோ அதனால இன்னொன்று வந்து அவருக்கு பிஆர் சப்போர்ட் வெளியில. ஸோ அதனால அந்த 3 பேர்ல டாப் 3ல போறதுக்கு அவருக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மோஸ்ட் டிசர்விங் வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுறது 2 பேரு தான். ஸோ அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு தகுதியான ஒரு ஆளு ஆல்ரெடி வெளியாயாச்சு. இப்ப இருக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா தான் இந்த மோஸ்ட் டிசர்விங் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களோட போல்ட்னஸ் அண்ட் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு. எதா இருந்தாலும் பின்னாடி பேச மாட்டாங்க, மூஞ்சிக்கு நேரா ரப்போ ரைட்டோ வந்து உடச்சு பேசிடுற அந்த குணம் வந்து திவ்யா கிட்ட இருக்கு. யார பத்தி இது வரைக்கும் புறணியே பேசினது இல்லை. இதை நான் வந்து ஏன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட் உள்ளுக்குள்ள இருக்கும் போது யாருக்குமே திவ்யாவை பிடிக்காது. ஆனா இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் சேண்ட்ரா கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே திவ்யான்னு திவ்யா பின்னாடியே தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திவ்யாக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றதுன்னா, சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னா இப்ப எல்லாமே அகெயின்ஸ்ட் சேண்ட்ரா ஆயிட்டாங்க. சோ அதுவே ஒரு குட் எக்ஸாம்பிள். இன்னொரு விஷயம் சொல்ல, கிரிட்டிசிசம் வந்து அவங்களே டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒண்ணு. யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் உடையிறாங்க. பட் ஆனா அவங்களே ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து அவங்க போய் அதை போய் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு யார்கிட்டயுமே இப்போ சொல்லி குழம்பி ஒரு சப்போர்ட் தேடுறது இல்லை. எஸ். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப உண்மையா இருந்தாங்க.
அதாவது அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமா வேல்யூ பண்றாங்க அத. சோ இத நான் ஏன் சொல்றேன்னா இந்த சாண்ட்ரா விஷயத்தையும் நீங்க பாருங்க. சாண்ட்ரா விஷயத்துல வந்து அவங்க அவ்வளோ ட்ரூவா இருந்தாங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. ஈவன் பிரஜின் கூட கூட அவ்வளோ ட்ரூவா இருந்தாங்க ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்ல வந்து. ஈவன் சாண்ட்ரா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா திரும்பினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டயுமே ஒரு தப்பா சாண்ட்ரா பத்தி சொல்லி இன்னமும் அந்த அவங்க அம்மாவே உள்ள வந்து போய் சாண்ட்ரா கிட்ட விலகிடுதுன்னு சொல்லியும் கூட அந்த பொண்ணுக்கு அந்த சாண்ட்ராக்காக அவங்க பச்சை மிளகா சாப்பிட்டு அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னாங்க. சோ அதனால திவ்யா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்வதிக்கு வந்து எடுத்து நின்று அந்த கார்ல கத்துனாங்க தெரியுமா? சோ அதுவும் வந்து ஒரு தப்புக்கு வந்து குரல் கொடுக்கிற அந்த குணம் வந்து வரவேற்கத்தக்கது. அப்புறம் வந்து இந்த ஷீ இஸ் த ஒன்லி இண்டிவிஜுவல் பிளேயர் இன் BB9 ஹவுஸ்ல நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா அவங்க இது வரைக்குமே இமோஷனல் சப்போர்ட்டு இல்ல நான் வெண்ட் பண்றதுக்காக எனக்கு ஒரு ஆளு புரணி பேசுறதுக்கு ஒரு ஆளு குறை சொல்றதுக்கு ஒரு ஆளுன்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் வச்சுக்கிட்டது இல்ல. அவங்களா சண்டை போட்டு அவங்களா இது பண்ணி அவங்களா பவுன்ஸ் பேக் பண்ணிடுவாங்க. அப்படி எந்த குரூப்லயுமே இருந்ததில்ல. மொத்தத்துல அந்த அவங்கள வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது. முக்கியமா அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறவங்களை வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அதுவே வந்து நமக்கு தெரியும். நமக்கு வந்து ரொம்ப எதிரிகள் இருந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே அப்ப நம்ம கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் தப்பான பாதையில போய்கிட்டு இருக்காங்கன்றது. சோ அது ஒரு இது. சோ அதுதான் இவங்க 2 பேத்துக்கு தான் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கானா போயிட்டாரு. சோ அடுத்தது வந்து நான் வந்து இவங்க ஏறணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் மனசாட்சி வந்து என் மனசு இடம் கொடுக்கவே மாட்டேது. ஆனா மத்தவங்க எல்லாம் ஏன் போக கூடாதுன்னு இன்னும் 4 பேர் இருக்காங்க, ஏன் போக கூடாதுன்னு நான் சொல்றேன். சோ அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் அரோரா போக கூடாது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா ஷீ இஸ் நாட் ட்ரூ டு ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவாவே இருந்தது இல்ல. கானா குட்டின்னு அப்படியே எந்த விஷயம்லாம் சேர்த்து வச்சு போய் போட்டு கொடுத்து மாட்டி விடுறது. ஈவன் அவன் பேர் என்ன கமுருடின் கிட்டயும் அவங்க ட்ரூவா இல்ல. துஷார் பைத்தியம் பிடிச்சி அழிஞ்சாங்க. அப்புறம் காமு கூட அந்த ட்ரைங்கல் கேம் வச்சு ஒரு கேம் ஆண்டாங்க. அப்புறம் சரியான விஷ பாட்டல்னா சமயம் கிடைக்கிற நேரம் பார்த்து சேகரிச்சு வச்ச இன்ஃபர்மேஷனை போய் போட்டு கொடுத்து நல்ல பேர் எடுத்துறது. எஸ். சோ அதனால எனக்கு வந்து அரோரா சுத்தமா தகுதியே இல்லை. அப்புறம் விக்ரம் ஏன் தகுதி இல்லை நான் சொல்றேன்னா அன்பு கேங் மெம்பர் தென் நான் தான் நல்லவர் அப்படின்னு சொல்றவங்களை நான் பார்த்திருக்கேன். நான் மட்டும்தான் நல்லவன், நான் மட்டும்தான் பாசிட்டிவான நோட்ல இருக்கேன், நான் மட்டும்தான் பிரில்லியன்ட், நான் மட்டும்தான் ஸ்மார்ட் அண்ட் எனக்கு மட்டும் தான் இமோஷனல் வரும், அதுக்கு நான் வேல்யூ பண்ணுவேன், அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு இமோஷனல் வந்துச்சுன்னா அது நடிப்பு, அது நிஜம் இல்லை, அது ட்ரூ இல்லை. அப்படி ஒரு கேரக்டர். அப்புறம் மைண்ட் கேம் விளையாடுறது. ஓகே மைண்ட் கேம் கூட ஒரு வகையில வந்து நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா ஓகே நீங்களாம் கேமரு, இது பிக் பாஸ் ஹவுஸ், சோ நீ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சு விளையாண்டுதான் ஆகணும், அதெல்லாம் நான் ஏத்துக்குவேன். ஆனா மத்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயம்லாம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் இமோஷனலா வீக் ஆகுறது, வீக்காயி நல்லவன் கட்டிக்கிறது. ஆனா அதே இமோஷனல் வீக் மத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க வந்து கோலை அப்படி சொல்றது. அப்புறம் சபரி வந்து அகெயின் அன்பு கேங் மெம்பர், இமோஷனலி இஸ் நாட் ஸ்டேபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து திடீர்னு கோவப்படுவாரு. அதுவும் அந்த கோவம் கூட எல்லாத்துக்குமே வராது, பொதுவானவங்களுக்கு வராது. அந்த அம்பு கேங் மெம்பர் ரம்யாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் வரும். இதே பாருக்கு நடந்துச்சுன்னா வராது அது. விக்ரம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சபரி வந்து போய் பாருக்கண்ண அடிச்சப்ப அந்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, நீ வந்து இது பண்ணிருக்கலாமே, அப்படி நீ பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்னு ஒரு 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 டிஸ்கஷன் வந்து அது ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு டிஸ்கஷன். ஸோ அதான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன சார்ந்தவங்களுக்கு வந்தா நான் வந்து அங்க குரல் கொடுப்பேன், எனக்கு பிடிக்காதவங்களுக்கு வந்தா அது வந்து பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு இது. அப்புறம் வந்து கத்துறது, அதான் நான் சொன்னேன்னா அவருக்கு தேவையான அவங்ககிட்ட தான் கத்துவாரு. ஒரே ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவரோட அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் ரம்யா மேல வச்சு அந்த அன்பு வந்து ட்ரூ. அப்புறம் அந்த சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அது அந்த ஹியூமனிட்டி வந்து அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், கண்டிப்பா வேல்யூ பண்ணணும். another திங் வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப வெக்கினி கூட சொல்ல முடியாது தெரியுமா,
தான் உண்மையிலேயே அப்பாவியா இல்ல அவர் வந்து அவர் அப்பாவி மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறாரான்னு எனக்கு வந்து தெரியல. அது அந்த விஷயத்துல வந்து எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. சோ இந்த சில அப்பாவின்னு சொல்றப்ப நான் வந்து சபரி ஏத்துக்குவேன், விக்ரம நான் ஏத்துக்குவேன். சபரியை தான் சொல்றேன். சபரி, ஆமா, சபரி. சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் கன்ஃபார்மா சொல்ல தெரியல. எனக்கு இன்னும் டவுட் இருக்கு அந்த ஒரு விஷயத்து மேட்டர்ல. அப்பாவியா இல்ல அப்பாவி தான். அப்பாவி மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு. சோ நான் இந்த சொன்ன இந்த விஷயத்திலேயே வந்து கொஞ்சம் அதிகமான பாசிட்டிவ் நோட் இருக்கிறது வந்து சபரி. சோ அதனால கானா வினோத்துக்கு அப்புறம் நீங்க சொன்ன உங்க வேற என் மனசு ஏத்துக்காது. இருந்தாலும் நீங்க சொன்ன திவ்யா கூட போய் ஒரு சைடு சேது சாரை புடிச்சிட்டு நிக்கிற இன்னொன்னு கையா இருக்கணும்னா அது சபரி. ஆனா மேல ஓங்கி நிக்கிற அந்த கை வந்து, அதாவது சேது சார் வந்து கடைசியா தூக்குற அந்த கை வந்து திவ்யாவா தான் இருக்கணும். அதுதான் என்னோட கருத்து ஃப்ரெண்ட். சோ உங்களுக்கு யாரு ஜெயிக்கணும்? உங்களை பத்தி சொல்லவே இல்லை நீங்க. கடைசியில அந்த லிஸ்ட்ல கடைசி ஓ சாண்ட்ரா, யூ நோ வாட், சாண்ட்ரா பத்தி மைண்ட்லயே வரல. பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஈவன் இன் மை லிஸ்ட். இப்ப வந்து நம்ம அந்த கடைசி 3 பேர் தான் இருக்கோம். அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து வெளியேறுவாங்க. ஓ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சாண்ட்ரா இஸ் வெயிட்டிங் ஃபார் பிரஜின் வந்தோடனே அவங்க படப்பட்டியை தூக்கிட்டு போயிருவாங்கன்னு. அந்த விஷயத்த இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? நீ ஏன் எடுக்கலன்னு யாரோ கேட்டாங்க. வெயிட்டிங் ஃபார் பிரஜின் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன். அதான் எபிசோட்ல சொன்னேன்னா தெரியல, அதே மாதிரி சொல்லிட்டாங்க. கை வச்சுட்டு தான் போனேன் அடுத்தது மேடம். இந்த வாரம் இட்ஸ் ஓகே, கர்மா, இதுதான் கர்மா. இந்த வாரம் எக்ஸிட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏதோ ஒண்ணு விக்ரம் சாண்ட்ரா அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள எங்களோட வியூ. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நீங்க வந்து யாரு த மோஸ்ட் டிசர்விங் பர்சன் அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கு, இந்த டைட்டில வின் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த 5 ஃபைனலிஸ்ட்ல? சோ அது உங்களோட கருத்து நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.